இருப்பினும் பெரும்பாலான நேரங்களில் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய சூழல் பார்வை குறைபாடு உள்ளோருக்கு ஏற்படுவது உண்டு. அதனை மாற்ற முனைகிறது புதிய கை தொலைபேசி பயனீடு ஒன்று. அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஆராய்கிறது இன்றைய சிறப்பு பார்வை. சிங்கப்பூரில் 3000க்கும் மேற்பட்ட பார்வை குறைபாடு உள்ளோர் இருக்கின்றனர். சென்ற ஆண்டு சிங்கப்பூர் பார்வை குறைபாடு உள்ளோருக்கான சங்கம் வெளியிட்ட அறிக்கை அதனை புலப்படுத்தியது. வெளியில் நடமாட பொதுவாக கைத்தடிகளையோ அல்லது நாய்களையோ துணைக்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர் பார்வை குறைபாடு உள்ளோர். ஆனால் சிங்கப்பூரிலேயே உருவாக்கப்பட்டுள்ள புதிய கைபேசி பயனீடு ஒன்று பார்வை குறைபாடு உள்ளோர் மேற்கொள்ளும் பல்வேறு செயல்களில் சுயமாகவே முடிவெடுக்கும் சாத்தியத்தை ஏற்படுத்துகிறது. லெண்ட் அண்ட் ஐ என்றழைக்கப்படும் அந்த பயனீடு குறிப்பாக ஏன் பார்வை குறைபாடு உள்ளோருக்காக உருவாக்கப்பட்டது? என்ன நாங்கள் அவங்களை பார்க்கும்போது திங்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கிளியராக என்ன தெரிஞ்சதுன்னா, இப்போதைக்கு they use the cane to go around. நம்மளாம் பார்த்துருப்போம் அது டெஃபினட்டாக. பட் அந்த கேனுக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் அது இட்ஸ் குட் டு கோ ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி, அது வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்கள. பட் when they have to cross the road or when they have an obstacle in the path, they are not able to navigate around it. அவங்க நிற்பாங்க, யாருக்காவது ஹெல்ப் கேட்பாங்க, இல்லை they'll wait for someone to come and guide them. இது பார்த்து நாங்கள் என்ன நினைச்சோம்னா, there must be some way that technology can actually benefit these people. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபோன் இருக்குது, எல்லாரும் all of us are familiar with technology. அத்தகைய தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள பயனீடு கை தொலைபேசியின் ஒலி இயக்க அம்சம் மூலம் இயங்குகிறது. லெண்ட் அண்ட் ஐ பயனீட்டை செயல்படுத்துவதன் மூலம் பார்வை குறைபாடு உள்ளவர் பார்வை உள்ளவருடன் தொடர்பு கொள்கிறார். இருவரின் கைத்தொலைபேசிகளில் உள்ள கேமராக்கள் மூலம் பார்வை குறைபாடு உள்ளவர் இருக்கும் இடத்தையும் பார்க்கும் காட்சிகளையும் பார்வை உள்ளவரால் கண்காணிக்க முடிகிறது. அதன் மூலம் பார்வை குறைபாடு உள்ளவருக்கு தெரிய வேண்டியதை மற்றவர் கூறவும் வழிகாட்டவும் அந்த பயனீடு உதவுகிறது. லெண்ட் அண்ட் ஐ பயனீட்டால் பயன்பெற்று வரும் திரு ராஜ்குமார் அதனை எவ்வாறு மேலும் மேம்படுத்தலாம் என்று பகிர்ந்து கொண்டார். டிஸ்கனெக்ட் பண்ணாம இருக்கும் பார்க்கணும். ஏன்னா தெரியாத இடத்துக்கு நம்ம போயிருக்கீங்க, திடீர்னு அந்த பில்டிங்ல கனெக்ஷன் நெட்வொர்க் சரியில்லை வைங்க, நம்ம அந்த நேரம் பாதியில நின்றுட்டுறோன்னா அப்ப நம்ம ஸ்டாண்டர்டா போயிடும். அவங்க பேசுறது அவங்களுக்கு கேட்காது, நம்ம பேசுற அவங்களுக்கு கேட்காது. அப்ப அந்த கனெக்ஷன்னா இது அவங்க நல்லபடியா ஆக்கி கவனமா செக் பண்ணணும். பார்வை குறைபாடு உள்ளவர்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காமல் அடிக்கடி வெளியே வருவதற்கு இந்த பயனீடு பேருதவியாக விளங்குகிறது என்று தெரிவித்தார் திரு ராஜ்குமார். தற்போது பயனீடு ஆண்ட்ராய்டு மென்பொருளில் மட்டும் வழங்கப்படுகிறது. ஆப்பிள் நிறுவனத்தின் iOS மென்பொருளில் பயனீடு இம்மாதத்துக்குள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதிய ஊழியர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்து அவர்கள் தெரிந்து வைத்திருப்பது முக்கியம். அத்தகையோர் தொடர்ந்து ஊழியர் அணியில் இருப்பதற்கு அது உதவும். பிரதமர் அலுவலக அமைச்சர் திரு எஸ் ஈஸ்வரன் அவ்வாறு கூறியுள்ளார். வெஸ்ட் கோஸ்ட் தொகுதியில் மூத்தோருக்கான கேளிக்கை விழாவில் இன்று கலந்து கொண்ட போது அமைச்சர் அவ்வாறு தெரிவித்தார். வேலை வாய்ப்பு